அது சரியா ஏப்ரல் 22, 2026 நியூ டெல்லியில கைலாஸ் பகுதியில் உள்ள ஒரு கோவில்ல இருக்கிற சிசிடிவில மஞ்சள் கலர் சட்டை மற்றும் கருப்பு கலர் பேண்ட் அணிந்த நிலையில ஒரு 20 வயது இருக்கிற பையன் காதுல போனை வச்சபடி யாருக்கிட்டயே பேசிக்கிட்டு போற மாதிரியான ஒரு சிசிடிவி காட்சி பதிவாயிருந்திருக்கு. அந்த சிசிடிவி காட்சியை நாம பார்த்தாலே அந்த பையன் கேஷுவலா போற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனா அந்த பையன் அந்த சிசிடிவில பதிவாகிறதுக்கு சரியா 8 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருந்து 160 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பக்கத்து மாநிலமான ராஜஸ்தான்ல இருக்கிற அல்வார் என்ற பகுதியில் ஒரு கொடூரமான மனிதாபிமானமற்ற ஒரு சம்பவத்தையும் நட்பை கொச்சப்படுத்துற மாதிரியான ஒரு கேவலமான சம்பவத்தையும் பண்ணிட்டு தான் இந்த டெல்லியில இருக்கிற வீதிகளில் இவன் வேக வேகமா நடந்துகிட்டு இருந்தான். என்ன நடந்துச்சுன்னா, முதல் நாள் ஏப்ரல் 21, 2026 வாக்கில் தன்னுடைய நண்பனான விஷ்ணு என்ற பையனை அழைச்சிக்கிட்டு ராஜஸ்தான்ல அல்வார் பகுதியில் நடக்கக்கூடிய ஒரு திருமணத்துக்கு இவன் கிளம்பி போயிருந்திருக்கான். அங்க போன உடனே சக நண்பர்கள் எல்லாருமே பார்த்தபடி ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய இடத்துலயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு இந்த பையன் மட்டும், எனக்கு பர்சனலா ஒரு வேலை இருக்கு, நான் இப்போதைக்கு கிளம்புறேன், நீ உன்னுடைய வேலையை முடிச்சுட்டு பொறுமையா வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த விஷ்ணுங்கிற பையனும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசி சிரிச்சு முடிச்சதுக்கு பிறகு நள்ளிரவு வாக்குல தன்னுடைய வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிருந்திருக்கான். அப்போ அவன் வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டோடைய விளக்குகள் எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஒருவேளை தன்னுடைய மனைவி நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா போல அப்படின்னு நினைச்சு இவனும் ஆர்வத்தோட டோரை தட்டும் போதுதான் ஒரு பெரிய ஷாக்கே, இடி விழற மாதிரியான ஒரு காட்சியை அவனுடைய மனைவி டோரை திறந்ததுமே வீட்டுக்குள்ள கலஞ்சிருக்கிற அந்த பொருட்கள் மூலியமாவும் அவனுடைய மனைவி அணிந்திருக்கிற கிழிந்த ட்ரெஸ்ஸையும் அவங்க உடம்பு மேல இருக்கிற நகைக்கீரல் கடித்த மாதிரியான தடயங்கள் ரத்த காயங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு நிமிஷம் அந்த பையன் மிரண்டு போயிருந்திருக்கான். என்னாச்சுமா, என்ன நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரியான காயம், ஏன் பொருட்கள்லாம் கலைஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த பெண்ணுடைய கண்ணில இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சு தன்னுடைய கணவன் கிட்ட அழுதபடியே நடந்த உண்மைகள் எல்லாமே சொல்லியிருந்திருக்காங்க. விஷ்ணுவை கல்யாணத்துக்கு அழைச்சிட்டு போனா அந்த மஞ்சள் சட்டை போட்டிருந்த பையன் திடீர்னு தன்னுடைய நண்பர்கள் கிட்ட கலந்து ஒரு பர்சனல் வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்புனால, அப்ப நேரா இவன் எங்க வந்திருக்கானா, விஷ்ணுவோடைய வீட்டுக்கு தான். விஷ்ணுவோடைய வீட்டுக்கு வந்து டோரை தட்டும்போது உள்ள இருக்கிற விஷ்ணுவோடைய மனைவி கூட என்னுடைய கணவர் தான் வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஆர்வத்தோட திறந்திருக்காங்க. ஆனா இந்த மஞ்சள் சட்டைக்காரனை பார்த்ததுமே அதிர்ந்து போன அந்த பொண்ணு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இமிடியேட்டா அந்த பொண்ணு சுதாகரிச்சுக்கிறதுக்குள்ளேயே அவங்களுடைய வாயை பொத்தி லைட் எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி அந்த பொண்ணை மிரட்ட ஆரம்பிக்கிறான். நீ எனக்கு கட்டுப்படலைன்னா உன்னுடைய கணவனையும் உன்னுடைய 2 குழந்தைகளையும் கொலை பண்ணிடுவான் அப்படின்னு மிரட்ட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தனக்கு தேவையான பாலியல் இச்சைகள் எல்லாத்தையுமே அந்த பொண்ணை அடிச்சு மிரட்டி அந்த பொண்ணை மானபங்கம் படுத்தினது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுடைய மொபைல் போன் மேற்கொண்டு அங்க இருக்கிற சில பொருட்களை திருடிக்கிட்டு இவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிட்டான். இதை கேட்டதுமே அந்த விஷ்ணுக்கு தன்னுடைய நண்பனா இதெல்லாம் பண்ணது அப்படின்ற ஒரு ஆத்திரம் ஏற்பட ஆரம்பிச்சது. உடனடியாக அந்த மஞ்சள் சட்டக்காரனுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. அப்போ அவனுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அவன் ஆல்ரெடி அந்த சிட்டில இருந்து தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஆனா இது தெரியாத அந்த விஷ்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்னா சொல்ல ஆரம்பிச்சான். பட் போலீஸ் அதிகாரிகளுக்கும் அப்ப வரைக்கும் எதனால இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு போனா அப்படிங்கிறது தெரியல. ஆனா உண்மையிலேயே இந்த மஞ்சள் சட்டக்காரனுக்கு அடுத்து பண்ண போற ஒரு கொலைக்கான தொடர்ச்சியா தான் இந்த விஷ்ணுவோடைய மனைவிக்கு பண்ண கொடூரமாவும் அமைஞ்சது. ஒரு பக்கம் போலீஸ் அவனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அந்த மஞ்சள் சட்டக்காரன் டெல்லியில ஒரு கொடூரமான ஒரு கொலையை பண்றதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டு இருந்தான். அப்படியே அந்த மஞ்சள் சட்டக்காரன் எதனால விஷ்ணுவுடைய மனைவியை இந்த மாதிரி பண்ணணும், அப்படி அவனுக்கு என்னதான் காரணமா இருந்துச்சு, டெல்லிக்கு தப்பிச்சு வந்த அவன் யாரை தான் கொலை பண்ணா, எதுக்காக அவங்கள கொலை பண்ணா, கடந்த மாதம் டெல்லி மக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை ஏற்படுத்தின ஒரு மோசமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இதை கண்டிப்பா பார்க்க வேண்டிய வீடியோ, அதனால எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். அந்த பையன் யாரு, போலீஸ் அவனை பிடிச்சாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவை இன்னும் நீங்க லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க.
இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பெயரை எந்த மீடியாவிலையும் வெளியிடாததுனால நம்ம மகாங்கிற ஒரு புனை பெயரோட இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். 23 வயது நேர்ந்த இந்த மகா சரியா ஏப்ரல் 22, 2026 அன்னைக்கு, அதாவது அந்த மஞ்சள் சட்டக்காரன் ஒரு கோவில்ல சிசிடிவில பதிவானான்னு சொன்னல, அந்த பதிவாகிறதுக்கு ஒரு 28 நிமிஷத்துக்கு முன்னாடி மகா வழக்கம் போல எழுந்ததுக்கு பிறகு தன்னுடைய மாடியில இருக்கிற தன்னுடைய அப்பா அம்மா தனக்குன்னு கட்டி கொடுத்த, அதுவும் படிக்கிறதுக்காக கட்டி கொடுத்த ரூம்ல போயிட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேற்கொண்டு இந்த மகாவை பத்தி சொல்லணும்னா ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சது மட்டும் இல்லாம டாப்பராகவும் இருந்திருக்காங்க. மேற்கொண்டு டெல்லியோடைய ஐஐடி காலேஜ்லயுமே டிகிரி முடிச்சதுக்கு பிறகு யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தன்னுடைய மகள் ரொம்ப நல்லா படிக்கிறதுனாலையும் அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் யாரும் அவளை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த அப்பா அம்மா தன்னுடைய மகளுக்காகவே மாடியில செப்பரேட்டா பாத்ரூமோட ஒரு ரூமை கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கதான் இந்த பொண்ணு எப்போதுமே படிப்பாங்க, சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு கீழேயே வருவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் அன்னைக்கு காலையில எழுந்ததுக்கு பிறகும் தன்னுடைய எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக அந்த பொண்ணு மாடிக்கு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த மகாவுடைய அப்பா மூத்த ஐஆர்எஸ் ஆபீசரா வேலை பார்க்கறாரு, அம்மா பல் மருத்துவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 2 பேருக்குமே காலை 6 மணிக்கெல்லாம் வீட்டில் இருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கிற ஜிம்முக்கு போயிட்டு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வருவது தான் அவங்களுடைய வழக்கமா இருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் அன்னைக்குமே அந்த ஜிம்முக்கு கிளம்பி போனதுக்கு பிறகு 8:30 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ வீட்டோடைய வாசல் கிட்ட வந்ததுமே அவங்களுக்கு ஒரு பெரிய பேரதிர்ச்சி தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, எப்போதுமே லாக் பண்ணப்பட்ட நிலையில இருக்கிற அந்த வீட்டோடைய டோர் அன்னைக்குன்னு பார்த்து அறகுறையா சாத்தனபடி இருந்திருக்கு. இதனால பதட்டமான அந்த அப்பா அம்மா, என்னாச்சு இவளுக்கு, மாடியில தானே இருப்பா, ஏன் இந்த டோர் அன்லாக்ல இருக்கு, அப்படி எங்க போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மகளை கூப்பிட்டபடியே அந்த அப்பா அம்மா அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அப்போ அவங்க கண்ட அந்த காட்சியை அவங்க என்டையர் லைஃப்ல மறக்கவே முடியாத ஒரு மோசமான ஒரு காட்சியா தான் அமைஞ்சது. அது என்னன்னா, வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே கலைந்து இவங்களுடைய அந்த ஆசை மகள் ஒரு ரூம்ல கொடூரமான ரத்த காயத்தோட பொருட்களும் லாக்கரும் களைஞ்சபடி சதறி கிடக்கிற அந்த இடத்துக்கு மத்தியில அவங்க பிணமா கிடக்கிறத பார்த்துட்டு அந்த அப்பா அம்மா சம்பவ இடத்துல உடஞ்சு போயிருக்காங்க. மகளுடைய ஆடைகள் எல்லாமே களைஞ்சு போயிருக்கிறதையும் அவளுடைய உடம்புல பயங்கரமான காயம் இருக்கிறத பார்க்கும்போது அந்த அம்மாவால அதை நம்பவே முடியல. இருந்தாலும் தன்னுடைய மகளுக்கு ஏதாவது மிச்சம் உயிர் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா போலீஸுக்கு கால் பண்ணி 8:45 மணி வாகலாம் தன்னுடைய மகளை பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. பட் அங்கேயுமே மருத்துவர்கள் இந்த பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு சோகமான செய்தியை அந்த அப்பா அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்க. கொலை செய்யப்பட்டது ஒரு ஐஆர்எஸ் ஆபீசருடைய மகள்ங்கிறதுனால விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆக ஆரம்பிச்சது. மேற்கொண்டு மீடியாவிலுமே இந்த செய்தி பரவ ஆரம்பிச்சதுக்கு பிறகு போலீஸ் அதிகாரிகள் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம தங்களுடைய இமிடியேட் இன்வெஸ்டிகேஷன்ல இறங்க ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து அந்த வீட்டை ஃபாரன்சிக் ஆபீசர்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கிற மாடி ரூம்லயுமே சில ரத்த கரைகள் இருந்திருக்கு. இந்த பொண்ணு மாடியில தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு மாடிப்படி வழியா ரத்த காயத்தோடய இழுத்துட்டு வந்திருக்காங்க. ரூம்ல போட்டு இன்னும் அந்த கில்லர் அடிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லாக்கரை ஏதாவது பணத்தையே நகையை திருடிட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுமானமா போலீஸ் அதிகாரிகள் அந்த கிரைம் சீன் மூலமா வர ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அட்டாப்சி ரிப்போர்ட்ல பார்த்தா அந்த கில்லர் அந்த பெண்ணுடைய முகத்துல கொடூரமான முறையில அடிச்சிருக்கான். மூக்கு கம்ப்ளீட்டா உடைக்கப்பட்டிருக்கு. தலையில ஏதோ ஒரு ஹெவியான பூத்தொட்டியை வச்சு அடிச்ச மாதிரியான தடயம் தெரியுது. மேற்கொண்டு அவங்க கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்க மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ல மருத்துவர்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசர் அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற சிசிடிவி, அந்த ஏரியாவில் இருக்கிற சிசிடிவி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஒண்ணா செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த வீட்டுக்கு வெளியில இருக்கிற 2 சிசிடிவில 6:36 மணி வாக்குல அந்த நேரத்துல வெறும் மஞ்சள் சட்டையும் கருப்பு பேண்டும் போட்ட நிலையில அங்க நடந்து வரதையும், அப்ப பக்கத்து வீட்டுல செக்யூரிட்டியா வேலை பார்க்குற ஒரு ஆள்கிட்டையும் 2 வெள்ளை நாய்களோட நடப்பயிற்சிக்கு போன ஒரு ஆளுகிட்ட அந்த பையன் பேசுறதும், அதுக்கப்புறம் அந்த பையன் வீட்டுக்குள்ள என்ட்ராகிறதும், சரியா அதுல இருந்து ஒரு 45 நிமிஷம் கழிச்சு அந்த பையன் வேற ஒரு ட்ரெஸ்ல, அதாவது ஒயிட் கலர் பேண்ட் போட்ட நிலையிலையும் லைட் எல்லோ கலர் சட்டை போட்ட நிலையிலையும் பேக் அணிந்த நிலையிலையும் அவன் போறதை பார்த்துட்டு கண்டிப்பா இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை நல்லா ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. பட் அவனுடைய ஃபேஸை சரிவர அந்த நேரத்தில் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இன்னொரு பக்கம் போலீஸ் அதிகாரிகள் வேற ஏதாவது சிசிடிவி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் இருக்கிற சிசிடிவியை பார்க்கும்போது தான் அவன் இந்த வீட்டை நோக்கி நடந்து வந்துகிட்டு இருந்தான்ல, அதாவது போன் பேசிக்கிட்டு ஆரம்பத்தில் வந்தான் நான் சொன்னல, அந்த சிசிடிவியில் அவனுடைய முகம் தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதன் பிறகு போலீஸ் அதிகாரிகள் இமிடியேட்டா அந்த சிசிடிவி காட்சியை அந்த அப்பா அம்மா கிட்ட காட்டி கேட்கும்போது தான் அவங்களால நம்பவே முடியாத இன்னொரு அதிர்ச்சியா அந்த சிசிடிவி காட்சிகள் கொடுக்க ஆரம்பிச்சது.
அது என்னன்னா அந்த பையனுக்கு வெறும் 19 வயது தான். அவனுடைய பெயர் ராகுல் மீனா. அவனுடைய சொந்த ஊரு ராஜஸ்தான் மாநிலம். கடந்த 8 மாதங்களா இந்த பையன் எங்களுடைய வீட்டுல தான் வேலைக்காரனா வேலை பார்த்தான். கடந்த 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் அவனை வேலையை விட்டு தூக்கணும், அவன் ஏன் இப்போ வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியத்தோட தான் அந்த அப்பா அம்மா போலீஸ் கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. மேற்கொண்டு அவனுக்கும் தங்களுக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது, அவன் சரியா இந்த வேலையை பார்க்கல, அதனாலதான் வேலையை விட்டு தூக்கிட்டோம், அவனுக்கு சம்பள பாக்கியம் எதுவுமே நாங்க வைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தோம் அவன் ஏன் இந்த இடத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் அவனுக்கு தேவை சம்திங் பணமோ நகையோ, அதனாலதான் அவன் லாக்கரை உடைச்சிட்டு இந்த பொண்ணை கொலை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற ஒரு தேரிக்கு போலீஸ் வர ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த பையனுடைய மொபைல் நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண ஆரம்பிச்சாங்க. மேற்கொண்டு அவனை பிடிக்கிறதுக்காக 15 ஸ்பெஷல் டீமையும் ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்லாம இவன் எந்த ரூட் வழியா போறானோ அந்த ரூட்ல இருக்கிற ஒவ்வொரு சிசிடிவியுமே செக் பண்ணிக்கிட்டே போறாங்க. கடைசியா அவன் ஒரு ஆட்டோல ஏறுறதும் அங்கிருந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதும் அதன் பிறகு மாயமா மறைஞ்சு போற வரைக்கும் போலீஸ் அதிகாரிகள் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவனுடைய மொபைல் போனை செக் பண்ணி பார்த்ததுலயும் அந்த வீட்டுல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறம் அவனுடைய மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரம் சிசிடிவில பார்க்கும்போது இவன் யாருக்கிட்டயே பேசினபடி போனதுனால அந்த கடைசி நம்பர் யாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்ததுல குருகிராம்ல இருக்கிற திரிலோக் அப்படின்ற தன்னுடைய நண்பன் கிட்ட அவன் பேசி இருந்திருக்கான். அவங்கிட்ட போலீஸ் அதிகாரிகள் கால் பண்ணி விசாரணை பண்ணும்போது, சார் அவன் ஏதோ ஒரு கிரைம் பண்ணிட்டு தான் என் கிட்ட சொன்னான், நான் இப்போதைக்கு ரயில்வே ஸ்டேஷன் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான், என்னால அதை நம்பவே முடியல, அதுக்கப்புறம் அவன் எனக்கு கால் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஸோ இதனால போலீஸ் அதிகாரிகள் அவங்க ஃபார்ம் பண்ண அந்த 15 டீமை 3 டீமா மாத்தி ஒரு டீமா அவனுடைய சொந்த ஊரான ராஜஸ்தான் மாநிலத்துக்கும் இன்னொரு டீமா அவன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கடைசியா போனான்னு சொன்னாங்கல்ல அந்த இடத்துக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு டீம் என்ன பண்ணுதுன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனை சுத்தி இருக்கிற டாக்ஸி டிரைவர் ஆட்டோ டிரைவர் கிட்ட விசாரணை பண்ணும்போதும் சரி, அவனுடைய போட்டோவை காட்டி விசாரணை பண்ணும்போதும் சரி, சார் இவனை நான் பார்த்தேன், இவனை பக்கத்துல துவாரகா அப்படின்ற பகுதியில் இருக்கிற ஒரு லாட்ஜ் கிட்ட தான் இறக்கி விட்டான் அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்னொரு டீம் என்ன பண்ணுதுன்னா அந்த துவாரகா அப்படின்ற பகுதிக்கு போயிட்டு அவனை தீவிரமா பல ஹோட்டல் ரூம்ஸ்ல தேடிக்கிட்டே இருந்தாங்க. பட் எங்க தேடினாலும் சரிவர அவனை கண்டுபிடிக்கவே முடியல. இதனால போலீஸ் அதிகாரிகள் வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஆடு தானா வந்து போலீஸ் கிட்ட தலையை கொடுத்திருந்திருக்கு. என்னதான் தன்னுடைய சிம்மை ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் தன்னுடைய மொபைலை அவன் ஆன் பண்ணி தான் வச்சிருந்தான். அதே நேரம் சோசியல் மீடியா யூஸ் பண்ணா போலீஸால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஹோட்டல் ரூமுடைய வைஃபை கனெக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம் மூலமா தன்னுடைய உறவுக்கார ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த ஐபி அட்ரஸை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சதுமே அவன் தங்கியிருக்கிற லாட்ஜுக்கு போயிருந்திருக்காங்க. அப்ப டோரை தட்டியிருக்காங்க. அவனுமே கதவை திறக்கிறான். உள்ள பார்த்தா அவன் கிரில் சிக்கன் சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம்னு பார்த்து அவனை கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி அவனை கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணும்போது தான் எதுக்காக அந்த பொண்ணை கொலை பண்ணா, விஷ்ணுவுடைய மனைவிக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணா, ஏன் இங்க லாட்ஜ்ல வந்து தங்கியிருக்கான் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்துக்கான காரணத்தையும் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அந்த நேரத்தில் அந்த 19 வயசு பையனை போலீஸ் விசாரணை பண்ணும்போது கூட உடம்புல மனசுல எந்தவித கில்ட்டுமே இல்லை. ரொம்ப கேஷுவலா சாதாரணமா தான் நடந்த விஷயங்களை போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். அந்த அக்கா காசு கொடுத்திருந்தாங்கன்னா நான் அவங்கள கொலை பண்ணிருக்கவே மாட்டேன், தேவையில்லாம அவங்க காசு கொடுக்கலன்னு சொல்லி என்கிட்ட வம்பு பண்ணதுனால தான் நான் அவங்கள கொலை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கேன். பட் எதுக்காக அவங்களுக்கு காசு தேவைப்பட்டுச்சு, ஏன் மாடியில இருந்து கீழே வரைக்கும் இழுத்துட்டு வந்தான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம பார்க்கலாம். இந்த 19 வயசுன்னு இருந்த ராகுல் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் 12th முடிச்சிருக்கான். அதுவும் 90% எடுத்து நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையனாக தான் தன்னுடைய பள்ளி படிப்பை முடிச்சிருக்கான். பட் அதுக்கப்புறம் ஊர் பசங்க கூட சேர்ந்து கேம் விளையாடுறது, முக்கியமாக கேம்பிளிங் ஆடுறது, ஆன்லைனில் பணம் கட்டி சூதாட்டம் கேம்ஸ்லாம் விளையாட ஆரம்பிச்சதுக்கு பிறகு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டான். அதில் ஹெவியாக ஒரு பக்கம் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் மேற்கொண்டு படிக்காம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அடிதடியில் ஈடுபடுறது, சரக்கடிக்கிறது, போதை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆளே கம்ப்ளீட்டா அப்படியே மாற ஆரம்பிச்சிட்டான். அதே சமயம் அவனுடைய அப்பா வந்து பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய பணக்காரர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு கூலி வேலை பார்க்கறது, வீட்டு வேலைகளை பார்க்கறது, மதுக்கு அடிமையா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலத்தை போக்கிக்கிட்டு இருந்தாரு. ஸோ இதனால இந்த பையன் கெட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு குருகிராம்ல இருக்கிற இவனுடைய மாமா வந்து டெல்லியில யாருடைய வீட்டுக்காவது வேலைக்கு சேர்த்து விடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதன் அடிப்படையில் ராஜஸ்தான்ல இருந்து வந்த ஒரு IRS ஆபீசருடைய வீட்டுக்கு தான் முதல் முறையா இந்த பையன் வீட்டு வேலை செய்யறதுக்காக போயிருந்திருக்கான். அங்க அவன் நல்ல வேலை பார்த்து
பார்த்துக்கிட்டு இருக்கான், நல்லா ஒழுங்கா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் தான் மகாவுடைய வீட்டுக்கும் சஜஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. மகாவுடைய வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் கூட இவனுக்கு சரியான சம்பளம், நல்ல மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா தான் போக ஆரம்பிச்சது. ஆனா இவன் ஏற்கனவே சூதாட்டம் விளையாடி நிறைய லாஸ் ஆகியிருந்திருக்கிறதுனால மறுபடியும் ஒரு கட்டத்துல பணம் போட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தான். தனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்டையும், அக்கம் பக்கத்துல வேலை பார்க்குற செக்யூரிட்டி, வீட்டு வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே கடன் வாங்கி இந்த மாதிரி பணத்தை ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சான். பட் அது எல்லாமே அவனுக்கு ஃபெயிலியர்ல போய் முடியுது. இதனால ஒரு கட்டத்துல 6 லட்சம் ரூபாய் கிட்ட கடன் வந்துட்டான். அதே சமயம் இந்த மகாவுடைய அப்பா அம்மா ஏதாவது மருந்து வாங்குறதுக்கோ வீட்டு ஜாமான் வாங்குறதுக்கோ காசு கொடுத்தாங்கன்னா அந்த பொருட்களை வாங்கிட்டு வராம அந்த கடையிலேயே அவங்க பேரை சொல்லி கடன் வச்சுக்கிட்டு வந்திருக்கான். இது ஒரு முறை 2 முறை பண்ணவே இல்லை, தொடர்ந்து ரிப்பீட்டடா இந்த தப்பை பண்ணிக்கிட்டே வந்ததுனால தான் அந்த அப்பா அம்மா இவன் மேல கோவப்பட்டு அவனை வேலையை விட்டே தூக்கி இருந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் கூட தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்கானா, எனக்கு இப்போ 1.5 மாசம் லீவு, அதனால தான் நான் இப்போ வீட்டில் இருக்கேன், எனக்கு பதிலாக இன்னொரு ஆளை மாற்றி விட்டுட்டு வந்திருக்கேன், நான் 1.5 மாசம் கழிச்சு போயிடுவான் அப்படின்ற மாதிரி கதையெல்லாம் விட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தன்னுடைய ஊர் நண்பர்கள் கூட சேர்ந்து சூதாட்டம் விளையாடுறத மறுபடியும் பழக்கமாக வச்சிருக்கான். ஒரு கட்டத்தில் அவனுக்கு அது கை கொடுக்க ஆரம்பிச்சு 5 லட்சம் ரூபாய் கிட்ட அதிர்ஷ்டவசமா அந்த சூதாட்டத்தில் வின் பண்ணி இருந்திருக்கான். பட் அதோட அவன் விட்டுருந்தா கூட தப்பிச்சு இருந்திருக்கலாம். ஆனா ஆசை யாரை தான் விட்டது. சூதாட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அது ரிப்பீட்டடா மறுபடியும் அந்த பணத்தை போடுன்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இவனுக்கும் அந்த ஆசைகள் தூண்ட ஆரம்பிச்சது. இவனும் அந்த 5 லட்ச ரூபாயை வச்சு சும்மா இல்லாமல் மறுபடியும் அந்த கேம்குள்ளே போட ஆரம்பித்தான். தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் நண்பர்கள்கிட்டையும் அந்த மாதிரி காட்டி, இந்த மாதிரி நான் 5 லட்ச ரூபா வின் பண்ணியிருக்கேன், நீங்களே வின் பண்ணலாம், என்கிட்ட காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காசை வாங்கி இவன் அந்த கேமை விளையாட ஆரம்பிச்சு எல்லாருடைய பணத்தையும் அந்த கேமில் போட்டு தோத்து போயிருந்திருக்கான். ஸோ இதனால அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அவங்ககிட்ட திரும்பி பணத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில் அவனை அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சாங்க, அடிக்கிற லெவலுக்கு கூட போயிட்டாங்க. அதில் ஒரு ஆளு தான் இந்த விஷ்ணு. விஷ்ணு தன்னை அசிங்கப்படுத்திட்டான், பணத்தை கேட்டு தன்னை மிரட்டிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் இந்த ராகுலுக்கு இருந்திருக்கு. இதனால அவனை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் ஏப்ரல் 21 விஷ்ணு அழைச்சிக்கிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்திருக்கான். அப்போ அவன் நள்ளிரவு நேரத்தில் தான் ரிட்டர்ன் ஆவான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த 19 வயசு இருக்கிற ராகுல் தனக்கு பர்சனல் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவோடைய வீட்டுக்கு வந்து அவனுடைய மனைவி கிட்ட தப்பா நடந்திருக்கான். அவங்களுடைய மொபைல் போனை திருடி இருந்திருக்கான். இதை பத்தி உன்னுடைய கணவன் கிட்ட சொன்னீன்னா உன்னையும் உன்னுடைய குழந்தைகளையும் உன்னுடைய கணவனையும் கொலை பண்ணிடுவான் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி டெல்லிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்கான். எதுக்காக டெல்லிக்குனா, இவனுக்கு பல லட்ச ரூபாய் கிட்ட கடன் ஆயிட்டதுனால அந்த கடனை எப்படியாவது சரி பண்ணணும், அதனால நம்ம மகா கிட்ட போயிட்டு காசு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் இவன் டெல்லிக்கு போகிறதுக்கு ஒரு பிளானை போட்டிருக்கான். அதன் அடிப்படையில் இவன் திருடன விஷ்ணு ஒய்ஃபோடைய மொபைலை எடுத்துக்கிட்டு தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளுகிட்ட 6000 ரூபாய்க்கு வித்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த காரை 6000 ரூபாய்க்கு வாடகை எடுத்து நம்ம டெல்லிக்கு போகணும், என்ன சீக்கிரமா டெல்லியில விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அந்த கார் டிரைவரும் அடுத்து நடக்க போற விபரீதம் எதுவுமே தெரியாம அந்த நள்ளிரவு நேரத்துல அவனை அழைச்சிக்கிட்டு டெல்லிக்கு போயிருந்திருக்காரு. அந்த நேரத்தில் இவனுக்கு சடனாக என்ன தோணுதுன்னா, நம்ம இறங்க வேண்டிய நேரத்தில் அங்கே போய் இறங்கிட்டோன்னா கண்டிப்பாக இந்த ஆளுக்கு நம்மளுடைய லொக்கேஷன் தெரிஞ்சிடும், அதே சமயம் அவருக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கும், அதனால் முன்கூட்டியே எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு அங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகி போயிடலாம் அப்படிங்கிறது தான் அவனுடைய பிளான். அதே மாதிரி அந்த கார் டிரைவரையுமே ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்லியிருந்திருக்கான். நான் இங்கே ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போயிருந்திருக்கான். அந்த கார் டிரைவரும் வேற வழி இல்லாமல் ஏமாந்து போய் ரிட்டர்ன் தன்னுடைய சொந்த ஊருக்கே போயிருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் மகாவுடைய வீட்டுக்கிட்ட போகிறான். அந்த நேரத்துலன்னு பார்த்து செக்யூரிட்டியும் அந்த ஏரியாவில் வசிக்கக்கூடிய ஒரு ஆள்கிட்டையும் பேசிட்டு அந்த வீட்டுக்குள்ள நுழையிறான். அந்த வீட்டை பத்தி சொல்லணும்னா எல்லாமே எலக்ட்ரானிக் சிஸ்டத்தால லாக் பண்ணப்பட்ட நிலையில இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவனால எப்படி போக முடிஞ்சதுன்னு தானே யோசிக்கிறீங்க. அது எப்படின்னா, இவன் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடியே இவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்மார்ட் கார்டை ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுக்கிட்டு தான், அதாவது அந்த ஷூ செருப்புலாம் வைப்போம்ல அந்த இடத்துலயே ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு தான் போயிருந்திருக்கான். இந்த மகாவுடைய குடும்பத்தார்களும் இவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த பாஸ்வேர்டை டீஆக்டிவேட் பண்ணாம விட்டுட்டாங்க. ஸோ இதை அவன் தனக்கு சாதகமா பயன்படுத்தி அந்த கார்டை ஸ்கேன் பண்ணி உள்ள நுழைஞ்சிருக்கான். அப்ப மாடி ரூமுக்கு போனதும் மகாவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தான் காத்துக்கிட்டு இருந்துச்சு. என்னடா ஏன் இப்ப வந்திருக்கு, எப்படி நீ உள்ள வந்த அப்படின்ற ஒரு ஷாக்கோட அவங்க கிட்ட சில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்றான்னா, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, கீழே இருக்கிற லாக்கருடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கிறான். எதுக்காக இதெல்லாம் கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாக்குவாதத்தில் இறங்க ஆரம்பிச்சாங்க. இதனால ஆத்திரமான அந்த பையன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பூச்செடியை எடுத்து கொடூரமான முறையில் அந்த பொண்ணை தலையிலேயே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்தில் ரத்தம் பீச்சி அடிக்க ஆரம்பிச்சு சம்பவ இடத்திலேயே இந்த மகாங்கிறவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க.
பட் அதோட அவன் நிறுத்திக்காம அந்த கொடூர அரக்கன் தனக்கு தேவையான இச்சைகள் எல்லாமே, பாலியல் ரீதியான இச்சைகள் எல்லாமே வழியில ரத்தத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணுடைய உடம்பு மேல இவன் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் அவங்கள தரன்னு கீழே இருக்கிற ரூமுக்கு இழுத்துட்டு போறான். அப்போ பாஸ்வேர்டு என்னன்னு கேட்கறான், அங்க சொல்லாம இருக்காங்க. அதன் பிறகு போன் ஒயராலேயே அந்த பொண்ணுடைய கழுத்தை இருக்க நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணிட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவரை எடுத்து அங்க உள்ள லாக்கரை உடைச்சிட்டு 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட மதிப்பு இருக்கிற பணம் நகைகளை திருடிக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கிற ஒரு பேக்கோடையும் தன்னுடைய ட்ரெஸ் எல்லாமே ரத்தக்கரை ஆயிட்டதுனால இந்த மகாவுடைய அண்ணனுடைய ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு, அதாவது ஒயிட் கலர் பேண்டும் லைட் கலர் எல்லோ ஷர்ட்டையுமே போட்டுக்கிட்டு இவன் அந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்கான். இவனுக்கு யார் யாரு எத்தனை மணிக்கு வருவாங்கிறது நல்லா தெரியும். இந்த அப்பா அம்மா 6 மணிக்கு வெளில போவாங்க, 8:30 மணிக்கு வருவாங்க. வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களும் 8 மணிக்கு மேலே தான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க. ஸோ 8 மணிக்குள்ளே இது எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இவன் 45 நிமிஷத்துக்குள்ளேயே அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு 7:45 அந்த வீட்டில் இருந்தே கிளம்பி வெளில போயிட்டான். அதுக்கப்புறம் தான் போலீஸ் அதிகாரிகள் இவன் லாட்ஜிலேயே பிடிச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவனுடைய கன்ஃபெஷன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு அந்த கிரைம் சீன் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ரீக்ரியேட் பண்ணி பார்த்துருக்காங்க. அதையுமே வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் இவனுக்கு எதிராக இருக்கிற டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட்ஸ், டிஜிட்டல் ட்ரேசஸ், இதை தவிர அந்த ஃபிங்கர் பிரிண்ட், சிசிடிவி காட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் எல்லாத்தையுமே தற்போதைக்கு கலெக்ட் பண்ணி இவனுக்கு எதிராக இருக்கிற சார்ஜ் ஷீட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே கோர்ட்டில் இதை தாக்கல் பண்ணி இவனுக்கு கண்டிப்பாக ஆயுள் தண்டனையோ மரண தண்டனையோ வாங்கி கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. இவன மாதிரியான சாத்தான்கள் தெரியாத முகம் மாதிரிலாம் இருக்காது. நமக்கு தெரிஞ்ச நல்ல பரிச்சயமான நம்பிக்கையான ஆட்கள் தான் இந்த மாதிரியான துரோகத்தை பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த சம்பவம் நமக்கு எடுத்துரைக்குது. மகாவுடைய அப்பா அம்மா அவனை வேலையை விட்டு தூக்குனப்பவே அவனுடைய பாஸ்வேர்டை டீஆக்டிவேட் பண்ணியிருக்கலாம். அவனுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த கார்டையுமே வாங்கி இருந்திருக்கலாம். அந்த அப்பா அம்மா அந்த நேரத்தில் அலட்சியமா இதை தவற விட்டுட்டாங்க. இன்னொரு பக்கம் இந்த பையனுக்கு என்னதான் நம்ம அட்வைஸ் பண்ணாலும் இவன மாதிரியான ஆட்கள் திருந்த போறது கிடையாது. குற்றம் பண்ணணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா அதை பண்ணி எப்படியும் மாட்டிக்க தான் போறாங்க. ஸோ அதனால நாம தான் எப்போதுமே விழிப்புணர்வா இருக்கணும். ஒரு ஆளை திட்டி வேலையை விட்டு அனுப்பிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவன் ரிட்டர்ன் வந்தானா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்தான் அப்படிங்கிறத நம்ம நினைச்சுக்கிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி விலகியே இருக்கிறது ரொம்ப நல்லது. மேற்கொண்டு அவன் வீட்டுக்கு வந்தா கூட என்ன விஷயம் ஏது விஷயம், வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவனை வீட்டுக்குள்ள விடுறது ரொம்பவே நல்லது. மது, மாது, சூது இதுல எதுலையாவது ஒண்ணுல மனுஷன் அடிக்ட் ஆயிட்டானா கண்டிப்பா அவனுடைய வாழ்க்கையை அவனால மீட்டெடுக்கவே முடியாது. இந்த 19 வயசு இருக்கிற பையன் வேலைக்கு போகாம உழைச்சி மேல வரணும் அப்படின்னு நினைக்காம குறுக்கு வழியில சூதாட்டம் விளையாண்டா நம்ம மேல வந்துடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு ஆரம்பத்துல ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயோ தான் போட்டிருந்திருப்பான். ஆனா நாட்கள் நகர நகர அவன் தோக்க அவனுக்கு ஆசைகள் மேலும் மேலும் தூண்ட ஆரம்பிச்சிருச்சு. அந்த 100 ரூபாயை நம்ம எடுக்கணும், அதுக்கு இன்னும் காசு போடுவோம், பக்கத்துல கடன் வாங்குவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சு இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டத்துல அவன் ஈடுபட ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய நண்பர்கள் ஒரு சில பேர் இந்த ஆன்லைன் சூதாட்டத்துல ஒரு காலத்துல விளையாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. முக்கியமா இந்த IPL வரும்போதுலாம் இந்த ட்ரீம் 11ல போடுவானுங்க பாருங்க. தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட 150ன்னு வாங்கி அதை தனக்கு யூஸ் பண்ணிக்காம இந்த ஆன்லைன் பெட்டிங்ல போட்டு தேவையில்லாம ஏமாந்து தான் போவாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி யாரும் ஏமாந்து போகாதீங்க. 1 கோடி பேர் அந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபடுறான்னா அதுல ஒரு ஆள் மட்டும் தான் ஜெயிப்பானே தவிர மிச்சம் 99,99,099 பேர் ஏமாந்து தான் போறாங்க. ஸோ அதனால தேவையில்லாம அந்த ஆசை காட்டுற சூதாட்ட விளையாட்டுல போயிட்டு மாட்டிக்காம உங்களுடைய லைஃப்லையும் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டுமே கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க. ஒரு அப்பா அம்மாவுடைய வளர்ப்பும் கவனிப்பும் ஒரு பிள்ளைக்கு தவறுனா இந்த ராகுல் மாதிரியான கதி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு ஒரு பக்கம் எடுத்துரைக்குது. நிச்சயமா இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும், உங்களுடைய லைஃப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பிரயோஜனமா இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த 19 வயசு பையனுடைய செயல்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.